வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 100% தாவேக ஆட்சி அமைக்கும், அதில் உங்கள் கனவு நிஜமாகும். சேலம் தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்வில் விஜய் பேச்சு. அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000 வங்கிக் கணக்கில் வரவு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. அமெரிக்காவில் போலீஸ் வாகனம் மோதி இறந்த இந்திய மாணவி குடும்பத்திற்கு ரூபாய் 262 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என கிங் மாகாண உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என தைரியம் இருந்தால் யார் என முதல்வர் ஸ்டாலின் சொல்லட்டும். தவிக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. மத்திய அரசு அளவுக்கு அதிகமான கடன் வாங்கவில்லை, கடன் அளவு கட்டுக்குள் உள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தில் ரூபாய் 5000 அறிவிப்பு வெளியில் வருகிறது பாருங்கள் மக்களே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரே முறை ரூபாய் 5000 வழங்குவதன் மூலம் மக்களை ஏமாற்றிவிட முடியாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. புதுச்சேரியில் ரூபாய் 5396 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி. எதிர்வரும் IPL 2026 சீசனுக்கான போட்டிகளை பெங்களூரில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடத்த கர்நாடக மாநில அரசு அனுமதி. ரூபாய் 20 கோடி இழப்பை ஈடுகட்ட வேண்டும். நடிகர் தனுஷுக்கு பிரபல பட நிறுவனம் நோட்டீஸ். திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை வெல்லப்போகும் ஒரே மக்கள் சக்தி என கருதுவதும் தாவேகாவைத்தான். தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. அகமதாபாத் விமான விபத்தில் ஏர் இந்தியா விமானி திட்டமிட்ட இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் சுவிட்சை நிறுத்தியுள்ளார் என இத்தாலி பத்திரிகை வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.